வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்களோட 150வது பதிவுக்கான ஸ்பெஷல் ரெசிபியாக கேரட் ஹல்வா செய்ய போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் செய்ய போகிறோம். அதை தான் நம்ம இன்றைக்கி எவ்வளோ எளிமையாக செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். செய்யறதுக்கு 1/2 kg கேரட் எடுத்துருக்கேன். அதை நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தவா எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதை சேர்த்துடலாம். லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நான் 1/2 kg கேரட் எடுத்திருக்கேன். அதை துருவி இது மாதிரி ஃபைனாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அந்த நெய்லேயே கொஞ்சம் வறுத்துட்டா நல்லாயிருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த நெய்லேயே வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் பால் சேர்த்துடலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதை நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வற்றணும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு கேரட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பால்லையே வேகும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இதில் கோவா எடுத்துருக்கேன், சர்க்கரை சேர்க்காத கோவா. அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கோவா இங்கெல்லாம் ரொம்ப எல்லா ஸ்வீட்ஸுக்கும் இந்த கோவா சேர்த்து தான் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்வீட்ஸுமே. இது இங்கே கோயான்னு சொல்கிறாங்க, மாவான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோவா நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது மாதிரி ஸ்வீட்ஸ்லலாம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். நல்லா அது கெட்டி ஆகிட்டு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி எங்களோட 150வது பதிவு. அதுக்காக ஸ்பெஷல் ரெசிபியாக தான் இந்த கேரட் ஹல்வா செய்கிறேன். எங்களோட 50வது பதிவுக்கும் 100வது பதிவுக்கும் அசோகா ஹல்வாவும் பூசணி ஹல்வாவும் செஞ்சுருக்கோம். இது 150வது பதிவுக்கான ஸ்பெஷல் ரெசிபியாக இந்த கேரட் ஹல்வா செய்கிறோம். ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அருமையான அளவில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா இது மாதிரி ஒட்டாத சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம பால் சேர்த்து வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நிதானமாக நல்லா அந்த கேரட் நல்லா வெந்துடும் சாஃப்டாக. அது மாதிரி வெந்தால் தான் உங்களுக்கு இது மாதிரி நல்லா குழைவாக நல்லா சுருண்டு அல்வா கன்சிஸ்டன்சி வரும். நல்லா இது மாதிரி மசிச்சா மாதிரி நல்லா ஒன்றா இது மாதிரி சேர்ந்து வரும். இப்போ
இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இது மாதிரி சரியான பக்குவத்தில் செஞ்சோம்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதிலே வந்து பாதாம், பிஸ்தா உங்களுக்கு எது தேவையோ அதை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பொடியாக சேர்த்துக்கலாம். அதில் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு, நல்ல குழைவா. இப்போது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் கேரட் ஹல்வா ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அருமையான சுவையில் கேரட் அல்வா செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.